வணக்கம். இன்று நம்மிடையே குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் இணைந்திருக்காங்க. 12 ராசியினருக்குமே ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கும். உங்களுக்கான சரியான நிறங்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் போன்ற முக்கியமான தகவல்கள் தரதா இருக்காங்க. குறிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு எந்த ஆலயங்களுக்கு செல்லலாம்? ஏன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் செய்யறத தவறாக செய்துட்டு இன்னும் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற மாதிரி போய் தவறான குழியிலே போய் விழுகிறதுக்கு பதில் மிக சரியான தகுந்த நபர், ஒரு ஆச்சாரியார் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கேட்டு நீங்கள் நடக்கும் பொழுது அது நிச்சயம் உங்களுக்கு பலன் தரும். உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரும். வாருங்கள், அவருடன் கலந்துரையாடலாம். உங்களுக்கான பெரிய தீர்வு, வாழ்விற்கான முன்னேற்றம் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் இருந்து உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். குருஜி, இப்போ மிதுன ராசி நேயர்கள் அவர்களுக்கான முக்கியமான குறிப்புகளை பற்றி பார்த்துருவோம். அவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுக்கான விஷயங்கள் பற்றி சொல்லுங்கள். மிதுன ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது புதனுடைய வீடு. அதனால் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நம்பர் 1 புத்திசாலி யாருன்னு கேட்டால் மிதுன ராசி தான். எல்லா புத்திசாலித்தனம் இருந்தும் வாழ்க்கையில் தோக்கக்கூடிய நிலை அவங்களுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்குது. காரணம் என்னென்னா, பலதரப்பட்ட விஷயங்கள் மைண்டில் எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு சொன்னால் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அதே மாதிரி அவங்களுடைய முடிவுகள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது. புத்திசாலி தான், ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு மதில் மேல் உள்ள பூனை மாதிரி இருப்பாங்க. அதனாலே நிறைய பிரச்சனைகள் வரும். பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு வேறு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், இதை தாண்டி அதில் போயிடுவாங்க. அப்போ அதில் ஒரு நஷ்டம் வரும். வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, வேறு கம்பெனிக்கு மாறினா நல்லா இருக்கும்னு யாராவது சொல்லுவாங்க, உடனே வேறு கம்பெனிக்கு மாறுவாங்க. அங்கே போனால் அங்கே இருக்கக்கூடிய நிலை வேறு மாதிரி இருக்கும். அதனால் பாதிக்கப்படக்கூடியவர். அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருந்தாலும் சரி, கணவன் மனைவியை டிசைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1008 யோசனை இருக்கும். நம்ம பார்க்குற பொண்ணு கரெக்டாக தப்பா, இல்லை அதே மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகளும் இருக்கும். வரக்கூடிய கணவர் அப்படி இருக்கணும், வரக்கூடிய மனைவி அப்படி இருக்கணும். அந்த எதிர்பார்ப்புகள்னால நிறைய பாதிப்புகள் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா எப்போவுமே டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக இருந்தாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் உண்மையிலே பயங்கர புத்திசாலி, பயங்கர இன்ட்யூட்டிவ் பர்சன். நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. ரொம்ப ஈஸியாக உங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய திறன் உண்டு. சூப்பராக லைசன் பண்ணக்கூடியவங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பிஆராக இருக்காங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு பிஆர் யாருமே கிடையாது. மத்தியஸ்தம் பண்ணக்கூடியவர்கள், சிறப்பாக செய்யக்கூடியவர்கள். அவங்கள மாதிரி வாழ்க்கையில் யாருமே கிடையாது. என்னென்னா தனக்குன்னு வரும்போது தவறுகள் பண்ணிடுவாங்க, மற்றவங்களுக்காக டிசிஷன் கரெக்டாக எடுப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்ட போய் ஒரு ஐடியாஸ் கேட்டிங்க வச்சிங்களேன், ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் கரெக்டாக சொல்லுவாங்க. ஆனால் அதை அவங்க செய்யணும்னு நினைக்கும் போது நிறைய தவறுகள் வரும். அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெகட்டிவ். இவர்கள் முன்னெச்சரிக்கையோட செயல்படக்கூடிய அல்லது அவர்களுக்கு பாதகத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்கள்னு ஏதாச்சும் இருந்தாச்சும்? பாதகத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் 2 விஷயம் இருக்குது. நிறைய மிதுன ராசி நண்பர்கள் பார்ட்னர்ஷிப் சேர்ந்து ஏமாறக்கூடிய ஒரு நிலை நிறைய பேருக்கு இருக்குது. நான் 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணோம், ஏன்னா இவங்களுக்கு எப்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப் அதிகம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கனால நீ கொஞ்சம் பணம் போடு, நான் கொஞ்சம் பணம் போடுறேன், பிஸ்னஸ் ஆரம்பிப்போம்னு நினச்சி பண்ணுவாங்க. அதில் யாராவது ஒருத்தர் உழைக்க மாட்டாங்க. கடைசியில் என்ன ஆகும், அந்த பார்ட்னர்ஷிப் ஃபெயிலியரில் போய் முடியும். அப்போ அங்கே ஒரு நஷ்டம் ஏற்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களை நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு என்ன ஆகும்னா கடைசியில் நிறைவேறாது. நல்ல வசதியான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க, கடைசியில் வசதியெல்லாம் இருக்கும். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அந்த சொத்து வராது. நல்ல படித்த வேலை பார்க்கக்கூடிய பையனை கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க, நல்ல படிச்சிருப்பான், நல்ல வேலையில் இருப்பான். கல்யாணம் ஆன 3ஆவது மாதம் அந்த வேலை போயிடும். ஐயோ, உடனே இது மாதிரி நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்ற ஒரு எண்ணங்கள் வரும். இவங்கள பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லைஃப்பை ஸ்டாண்டர்டாக கொண்டு போனாங்க, பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் கொண்டு போனாங்க. முக்கியமாக பார்ட்னர்ஷிப் விஷயத்துலையும் திருமணம் சார்ந்த விஷயத்துலையும் ஒரு தொல்லைகள் எப்போவுமே இந்த மிதுன ராசிக்கு உண்டு. அதனால் பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதில் ஜாக்கிரதையாக இருந்தாலும் சேஃபாக இருப்பாங்க. இவர்களுக்கு எந்த தசாபுக்திகள் நல்ல பலன்களை கொடுக்கும் குறிச்சி? இப்போ பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை கொடுக்கக்கூடிய திசை என்னென்னா சனி திசையும் புதன் திசையும் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க ராசியாதிபதியே புதன் திசையில் எப்படி பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி திசை மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கும். என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, அந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மக்காரகன் இவங்களுடைய முன்ஜென்ம கர்மா, இல்லை இவங்க தாத்தா பாட்டி காலத்தில் அப்பா அம்மா காலத்தில் செய்த தவறுகளுக்கு இவங்க அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா முதல் குழந்தை, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய முன்ஜென்ம கர்மா இல்லை தாத்தா பாட்டியோட கர்மாவை அனுபவிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அதனால் நிறைய இடத்துல ஃபெயிலியர்ஸ் வரும். அது ரிலேஷன்ஷிப்பில் அது ஆரம்பித்து வேலை, தொழில், குழந்தை, இது எல்லாத்துலேயுமே ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்காம அந்த சனி திசை போகாது.
அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் திசை. இந்த புதன் திசையில் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவையில்லாமல் கடனை வாங்கிட்டு கண்ணாபின்னு மாட்டிக்குவாங்க. நிறைய கடன் கிடைக்கும். கடன் கிடைச்சவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம அந்த பிஸ்னஸ் பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், வேலை பார்க்குறவங்க இந்த இடத்துல வாங்கிடலாம், அந்த இடம் வாங்கிடலாம், நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், புதுசாக ஏதாவது பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லி மாட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை எப்பவுமே தொடர்ந்துட்டு இருக்கு. அதனால் இவங்க இந்த 2 திசை நடக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதன் திசை கடன் வாங்கக்கூடாது. அப்படியே கடன் வாங்கினா கடனை க்ளோஸ் பண்ணிடுவேன் சீக்கிரமா அப்படின்னு பார்க்கணும். அடுத்த சனி திசையில் தேவையில்லாத விஷயங்கள் செய்ய மாட்டேன், இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணுவேன்னு இருந்தாங்கன்னா சேஃபாக இருப்பாங்க. இவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள் என்னவாக இருக்கு? இவங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறத்தை பயன்படுத்தலாம். சிகப்பு நிறம் என்ன ஆகும்னா சில நேரத்தில் நெகட்டிவ் கொடுக்கும், ஆனால் 95% பாசிட்டிவாக தான் கொடுத்துருக்கு. என்னன்னா அதை பயன்படுத்தும் போது சில சண்டைகள் பிரச்சனைலாம் வரும், ஆனால் அதில் கடைசியில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த சிகப்பு எப்பவுமே கொடுக்கும். அதனால் சிகப்பு நிறத்தை அதிகமாக பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. இவர்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள்? அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுடைய 5ஆம் எண்ணையும் அடுத்தது 9ஆம் எண்ணையும் பயன்படுத்தலாம். ஃபஸ்ட்டு 5 பயன்படுத்தினா சிறப்பாக இருப்பாங்க. அடுத்தது 9ஆம் எண்ணை பயன்படுத்தினா எல்லாத்துக்குமே வெற்றி உறுதியாக கிடைக்கும். ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க, அதெல்லாம் 9ல் பயன்படுத்தலாம். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, சார் லாட்ரி நக்கெட்டுக்கு நம்பர் சொல்லுங்கள். அப்போ லாட்ரி டிக்கெட் நிறைய மிதனராசி என்பவர்கள் நம்பர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த 9ஆம் எண்ணை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு எனக்கு 100 ரூபா விழுந்துச்சு, 1000 ரூபா விழுந்துச்சு அப்படின்னு ஃபோன் பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் போட்டிக்கான நம்பராக அந்த 9ஐ தேர்வு செய்யலாம். ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது 5ஆம் எண்ணை பயன்படுத்த நல்லது. இவர்களுக்கு எந்த திசை உகந்ததாக இருக்கும்? மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா இவங்க பயன்படுத்தக்கூடிய திசை வடக்கு திசையாக இருந்தால் சிறப்பு. வடக்கு திசையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் இவங்களுக்கு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேற்கு திசையை பயன்படுத்தலாம். நிறைய பேர் மேற்கை பயன்படுத்த மாட்டாங்க, ஆனால் மிதுன ராசி அன்பர்கள் நிறைய பேர் மேற்கில் இருக்கவங்க நிறைய ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது என்னன்னா யாராவது குழப்பிடுறாங்க, நீங்கள் மேற்கு திசை எப்பவுமே சரி கிடையாது, அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே எல்லா திசையும் சப்போர்ட் பண்ணணும்னு கிடையாது. ஒவ்வொரு ராசிக்கு இன்னும் முக்கியமாக நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது இன்னும் எக்ஸாக்டாக சொல்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் மேற்கு திசையும் பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இவங்க வடக்கு திசை வச்சுக்கிறது நல்லது. எந்த தெய்வ வழிபாடு இவங்களுக்கு உயர்வை தரும்? இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சுவாமி மலை முருகனை வழிபாடு பண்ணணும். மலை மேல் உள்ள முருகன், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. எல்லா முருகனும் மலை மேலே தான் இருக்காங்க, ஆனால் முருகன் வழிபாடு பண்ணலாம். அதில் ரொம்ப பிரசித்தி பெற்றது சுவாமி மலை முருகனை வழிபாடு பண்ணும்போது இவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும். இவங்க எதில் தோல்வி அடைஞ்சிட்டாங்களோ, எதில் பிரச்சனை இருக்கோ அங்கே போய் ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு வந்தாங்கன்னா உடனே இவங்க பிரச்சனை சால்வ் ஆயிரும், சூப்பராக இருப்பாங்க. மிதுன ராசிக்குரிய வாழ்க்கையில் உயருவதற்கான அனைத்து நெறிமுறைகளையும் வழிமுறைகளையும் மிக தெளிவாக நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே இது நம்ம நேயர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். இதை நீங்கள் மிகச்சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மிதுன ராசினருக்கு வாழ்க்கையில் உயர்வுங்கிறது நிச்சயம். இப்போது இருக்கக்கூடிய நிலையை தாண்டி ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேட் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்குது, ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தசை நடக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி PDFல வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட PDF வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தரணும்னு கேட்குறாங்க, நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்குறது, அதே மாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம் கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். இது நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம், ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.